தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஃபைனல் செமஸ்டர் மற்றும் அரியர் எக்ஸாம் எழுத போகிற கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஆன்லைனில் எப்படி எக்ஸாம் எழுதுறது, எப்படி ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் சிம்பிளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸாம்ஸுக்கான டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாருக்குமே அடுத்த பெரிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் யார் யார் எழுதணுன்றது டவுட் தான். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர், அதாவது லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணவங்க ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமை அப்ளை பண்ணிவிட்டு எழுத முடியாத போனவங்க இந்த எக்ஸாம் எழுதணும். அதுக்கடுத்தது கூடுதலாக பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பாஸ்ட் அவுட் பேட்ச் இருக்குங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா ஃபைனல் செமஸ்டரில் மட்டும் அரியர் இருந்தால் அவங்களும் இந்த எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷனோட டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் செமஸ்டர் நீங்கள் எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய சாய்ஸஸ் இந்த முறை கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் போர்ட்டலுக்கான URL பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா SMS மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக யூனிவர்சிட்டி மூலமாக அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லையுமே பார்த்தீங்கன்னா URL லிங்க் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தேர்வு நடக்கிற நாட்களில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலைல 9:00 11:30 மணி வரைக்கும் அதுக்கான லிங்க் எனேபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் செஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1:30 3:30 மணி வரைக்கும் அதுக்கான லிங்க் எனேபிளில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷன் காலைல 10:00 11:30 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷனை எழுதுறதுக்கு நீங்கள் A4 சைஸ் பேப்பரை மட்டுமே தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆன்சர்ஸை நீங்கள் 18 பேஜஸ் தான் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. 18 பேஜஸ்க்குள்ளே உங்கள் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் ஆன்சர் ஷீட்டில் ரைட் சைடு கார்னர் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் சப்ஜெக்ட் கோட், அதுக்கப்புறம் பேஜ் நம்பர், உங்கள் சிக்னேச்சர் எல்லாமே மறக்காமல் எல்லா பேஜ்லேயும் மறக்காமல் நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற காலேஜ்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோடல் ஆஃபீஸரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு SMS மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புவோன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிற விதமாக பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா 16/9 18/9/2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதிரி டெஸ்ட், அதாவது மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் எழுதி பார்த்து உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுக்கோ அதுக்கப்புறம் ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ணுறதுக்கோ வசதி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜில் உங்களுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்க நோடல் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ஆன்சர் ஷீட்டுக்கே நீங்கள் அவங்க மூலமாக யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம்ஸை நீங்கள் ப்ளூ அல்லது பிளாக் பென்னை யூஸ் பண்ணி தான் உங்கள் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கையில் தான் உங்கள் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. எந்தவித டைப் ரைட்டிங்கோ இல்லை டெக்ஸ்டையோ நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோட், காலேஜ் கோட் எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் செப்பரேட்டாக எழுதி வச்சிருக்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போர்ட்டலில் லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. லாகின் ஆனதும் உங்கள் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு உங்களை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிங்க. லாகின் பண்ணதான் உங்கள் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்கள் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிவிட்டு முக்கியமாக என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோடர்னு ஒரு மெசேஜை SMS அல்லது வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் காலேஜோட நோடல் ஆஃபீஸருக்கு மறக்காமல் நீங்கள் அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. அதுதான் உங்கள் அட்டண்டன்ஸும் கூடன்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் டாப்பில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோட், அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர் எல்லா பேஜ்லையும் மறக்காமல் இதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பேஜ்லையும் இதையெல்லாம் மறக்காமல் எல்லாம் நீங்கள் எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துங்க. எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் ஷீட்டை யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள் லாகின் பேஜில் என்ட்ரு ஆகிட்டு ஆட் பட்டன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த பட்டனை யூஸ் பண்ணி உங்கள் ஆன்சர் ஷீட் எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் கரெக்டாக அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க.
உங்கள் ஆன்சர் ஷீட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் வந்து ஒரு டேட்டா ஷீட் ஒன்று டிஸ்பிளே ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக வந்து ஞாபகம் வச்சுங்க. உங்கள் ஆன்சர் ஷீட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேபிஜியாக இருக்கலாம், அப்படின்னா பிஎன்ஜி அல்லது பிஎம்பி. இந்த 3 ஃபார்மேட்ஸில் தான் உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஆன்சர் ஷீட்ஸை வந்து அப்லோட் பண்ணிட்டீங்களா திரும்ப வந்து எதுவும் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 18 பேஜஸ் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது முக்கியமாக என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து உங்கள் ஆன்சர் ஷீட்ஸை வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்கள் ஆன்சர் ஷீட்ஸை அப்லோட் பண்ணும்போது ஏதாவது நெட்வொர்க் ஃபெயிலியரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்டோ ஏற்பட்டால் திரும்ப உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தரப்படும் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் உங்கள் ஆன்சர் ஷீட்ஸை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணிவிட்டா அதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறதுக்கும் அக்னாலஜ்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஆன்சர் ஷீட்ஸை அப்லோட் பண்ணதும் அப்லோடட்னு ஒரு மெசேஜை வந்து எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக வந்து உங்கள் காலேஜோட நோடல் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் மறக்காமல் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஆன்சர் ஷீட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வசதி இல்லாத கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜுக்கு வந்து அவங்களுடைய ஆன்சர் ஷீட்ஸை வந்து A4 கிளாத் லைன் கவரில் வந்து அவங்களுடைய பிரின்சிபல் அல்லது சீஃப் சூப்பரண்ட் அல்லது நோடல் ஆஃபீஸருக்கு வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து எக்ஸாம் என்னைக்கு முடிஞ்சதோ அந்த டேட்ஸ்லேயே வந்து போஸ்டல் மூலமாக அனுப்பிட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட், அதாவது நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பின அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வந்து அவங்களுடைய காலேஜோட நோடல் ஆஃபீஸருக்கு வந்து மறக்காமல் வந்து எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. மேலே இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களா, இதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸையும் ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஆன்லைன் எக்ஸாம்ஸை எழுதுறதுக்கு வசதியாக பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் பேஜ் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட், உங்கள் சிக்னேச்சர் எல்லாத்தையும் வந்து நீங்கள் எல்லா பேஜ்லேயும் வந்து மறக்காமல் வந்து உங்கள் ஆன்சர் ஷீட்டோட டாப்பில் வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எக்ஸாம் எழுத போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.